no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அரசியல் பாண்டிங்க ஒரு செம்பட்டின்ற ஒரு கிராமத்தில் ஒரு பாப்பா பேசுறது அவங்க அப்பா பேரை சொல்லி அது ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்ற அளவுக்கு கனெக்டிங்க மக்களோட. எனக்கு இந்த தொகுதியில் 3 தலைமுறையாக எனக்கு தெரியும். அவங்க அப்பா மட்டும் இல்லை, அவங்க தாத்தாவும் தெரியும். 3 தலைமுறையை நான் பழகி வச்சுருக்கேன். பெரும்பாலும் எல்லா ஊரில் இருக்க என் வயது ஒத்தார்கள், என் வயது கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களாம் எனக்கு நேரடியாக பழக்கம் இருக்குது. இந்த தொகுதிக்கு KKSSR என்ன செய்திருக்கிறார், அந்த மக்கள் உங்களை மீண்டும் அங்கீகரிக்க வேண்டும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த தொகுதியில் நிறைவாக செஞ்சுருக்கேன். என் மனசுக்கு நிறைவாக குடிதண்ணி, ரோடு, பஸ்ஸு, கட்டடங்கள் எல்லாமே நிறைவாக செஞ்சு கொடுத்துருக்கேன். பொது காரியங்களும் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால் எல்லோரும் என்னை நம்ம எம்எல்ஏ தான் நினைப்பாங்க ஒழிய கட்சி பார்க்க மாட்டாங்க. நம்ம எம்எல்ஏ நம்ம அண்டாச்சு. அதுதான் இந்த தொகுதியோட நிலவரம் தான். என்னைய கரெக்டாக காலையில் 7 மணிலேருந்து பார்க்கலாம். 7 மணிக்கு வந்து பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வர யாராக இருந்தாலும் காலையில் மத்தியானம் சாப்பிடாம போக முடியாது. சாப்பிட்டு தான் போக முடியும். பாந்திதம், அதாவது ஒரு உறவு. அவன் வந்தான் போனால் ஒரு பேப்பர் கொடுத்தாங்கன்னா கிடையாது. என் கூட என்னை வந்து பார்க்க வந்தாங்க, அந்த காரியம் முடிஞ்சது. நீ பசியாடுறியா, போ சாப்பிட்டு போ. இது எனக்கு ஒரு நீண்ட காலமாக இது ஒரு இது. அந்த உறவு நமக்கு அப்படி நிற்கும். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு 50 இந்த மாவட்டமே தொகுதி மட்டும் இந்த மாவட்டத்தில் 50 வருஷமாக நான் தான் இப்போ கிரவுண்டில் இருக்கேன். எத்தனையோ ஒரு வந்திருக்காக போயிருக்காங்க. ஆனால் நிலையாக இருக்கிறது நான் தான் இருக்கேன். இந்த எலெக்ஷனுக்கு பின்னாலே நிலையாக இருக்க போகிறது நானாக தான் இருக்கேன். எல்லா கிராமங்களுக்கும் சுத்தமான தாமிர வண்டி தண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1 கிராமம் கொடுக்கணும். 2வது பாயிண்ட்டு படித்த பையங்களுக்கு வேலை வாங்கி தரணும். இந்த 2 ஒரு டார்கெட், இந்த வட்டத்தினுடைய டார்கெட் அதுதான். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டால் என் தொகுதி நிறைவாக போகும். எல்லா இடமும் ஸ்டாலின், வெல்வார் ஸ்டாலின். அது அந்த தொகுதி இந்த தொகுதியெலாம் கிடையாது, கூட்டணிலாம் கிடையாது. எல்லாம் ஸ்டாலின் வெல்வார். சோழ மக ஏய் ஏய் சிவரேரி குச்சிவ. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அருப்புக்கோட்டை தொகுதியில் இன்று காலை முதலே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரும் மாண்புமிகு அமைச்சருமான KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் நிறைய விஷயங்கள் கேட்போம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த வெயிலில் இருக்க எப்படி இருப்போம்? நல்லதுங்க ஐயா. ஒரு 50 வருட அரசியல், நீங்களும் சொன்னீங்க. ஒரு பாப்பா கூட உங்ககிட்ட ஏதோ ஒரு கோரிக்கை வச்சாங்க, அவங்க அப்பா பேரை சொல்லி நீங்க குறிப்பிட்டு பேசுனீங்க. அந்த 50 வருஷ அரசியல் பாண்டிங்க ஒரு செம்பட்டின்ற ஒரு கிராமத்தில் ஒரு பாப்பா பேசுறது அவங்க அப்பா பேரை சொல்லி அது ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்ற அளவுக்கு கனெக்டிங்க மக்களோட. எனக்கு இந்த தொகுதியில் 3 தலைமுறையாக எனக்கு தெரியும். அவங்க அப்பா மட்டும் இல்லை, அவங்க தாத்தாவும் தெரியும். 3 தலைமுறையை நான் பழகி வச்சுருக்கேன். பெரும்பாலும் எல்லா ஊரில் இருக்க என் வயது ஒத்தார்கள், என் வயது கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களாம் எனக்கு நேரடியாக பழக்கம் இருக்குது. ஆகவே அந்த பிள்ளைகள்லாம் இவங்கெல்லாம் பழக்கம் இருக்கும். இவன் செவரேறி குச்சா, அவளை காப்பாற்றி விட்டோம். சரிதானே? எப்படி இருக்குங்க ஐயா, கடந்த ஒரு 20 நாட்களுக்கு மேலே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. உங்களுடைய தொகுதி, உங்கள் மண், என்ன சொல்கிறாங்க? ஒரு அமைச்சர், நீங்கள் எம்எல்ஏவா இந்த தொகுதிக்கும் அமைச்சராக நீங்கள் பட்டா கொடுப்பதில் சிஎம்ஏ உங்களை பாராட்டியெல்லாம் பேசியிருக்கார் உயர்வா. இந்த தொகுதிக்கு KKSSR என்ன செய்திருக்கிறார், அந்த மக்கள் உங்களை மீண்டும் அங்கீகரிக்க வேண்டும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த தொகுதியில் நிறைவாக செஞ்சுருக்கேன். என் மனசுக்கு நிறைவாக குடிதண்ணி, ரோடு, பஸ்ஸு, கட்டடங்கள் எல்லாமே நிறைவாக செஞ்சு கொடுத்துருக்கேன். பொது காரியங்களும் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால் எல்லோரும் என்னை நம்ம எம்எல்ஏ தான் நினைப்பாங்க ஒழிய கட்சி பார்க்க மாட்டாங்க. நம்ம எம்எல்ஏ நம்ம அண்டாச்சு. அதுதான் இந்த தொகுதியோட நிலவரம் தான். 4 முனை போட்டியாக இருக்குது களம். வாக்குகள் அங்கேயுமே பிரியும். ஆனால் அருப்புக்கோட்டைனா நான் தான் உங்களுக்கு கனெக்டிங், எங்கிட்ட தான் நீங்கள் வந்து கேட்டாகணும், நானும் கடைசியாக உங்ககிட்ட தான் நின்றாகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மக்களினுடைய பிணைப்பு, நெருக்கம், ஐயாவை சந்திக்கக்கூடிய இடத்துல இன்னமும் என்ன, நீங்கள் ஒரு அமைச்சர் உயரத்தில் இருக்கீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்க்கணும், அந்த பாண்டிங் இருக்கா மக்களோடு?
என்னைய கரெக்டாக காலையில் 7 மணிலேருந்து பார்க்கலாம். 7 மணிக்கு வந்து பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வர யாராக இருந்தாலும் காலையில் மத்தியானம் சாப்பிடாம போக முடியாது, சாப்பிட்டு தான் போக முடியும். ஒரு ஒரு பாந்திதம், அதாவது ஒரு உறவு. அவன் வந்தான் போனால் ஒரு பேப்பர் கொடுத்தாங்கன்னா கிடையாது. என் கூட என்னை வந்து பார்க்க வந்தாங்க, அந்த காரியம் முடிஞ்சது. நீ பசியாடுறியா, போ சாப்பிட்டு போ. இது எனக்கு ஒரு நீண்ட காலமாக இது ஒரு இது. அந்த உறவு நமக்கு அப்படி நிற்கும். அண்ணாச்சி வீட்டு போவோம், இல்லாட்டாலும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம், சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த உறவு எனக்கு இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு 50 இந்த மாவட்டமே தொகுதி மட்டும் இந்த மாவட்டத்தில் 50 வருஷமாக நான் தான் கிரவுண்டில் இருக்கேன். எத்தனையோ ஒரு வந்திருக்காக போயிருக்காங்க, ஆனால் நிலையாக இருக்கிறது நான் தான் இருக்கேன். இந்த எலெக்ஷனுக்கு பின்னாலே நிலையாக இருக்க போகிறது நானாக தான் இருப்பேன். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே அண்ணாச்சின்னு உங்களை அன்போடு சொல்றாங்க. நான் தாத்தான் தான் கூப்பிட்றேன். இல்ல நிறைய பசங்களும் சொன்னாங்க, அதை நான் கேட்டேன். நான் நிறைய மக்கள்கிட்ட பேசும்போது அந்த பிணைப்புக்காக இந்த முறை நான் வெற்றி பெற்றால் நான் இந்த தொகுதிக்கு இன்னும் நான் இதை செய்யாம இருக்கேன், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு எதுவும் இருக்கா? இல்லை நான் எல்லா ஊருக்கும் தாமிரபரணி தண்ணி இப்போ டவுனுக்கு கொடுத்துட்டேன். டவுனில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுக்குறேன். எல்லா கிராமங்களுக்கும் சுத்தமான தாமிரபரணி தண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று கிராமங்களுக்கு கொடுக்கணும். 2வது பாயிண்ட்டு படித்த பையங்களுக்கு வேலை வாங்கி தரணும். இந்த 2 ஒரு டார்கெட், இந்த வட்டத்தினுடைய டார்கெட் அதுதான். அந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட்டாக என் தொகுதி நிறைவே போகும். பட்டாசு தொழிலாளர்கள் விபத்துன்றது தொடர்கதையாக இருக்குது. அதற்கேனும் ஒரு தீர்வை ஐயாவால் கொண்டு வர முடியுமா? அதற்கு ஏதேனும் வாக்குறுதி கொடுக்க முடியுமா உங்களால்? இல்லை, நாங்கள் வந்து அந்த பட்டாசு இல்லீகலாக பண்ணுறத தடுக்கிறோம். எங்களை தாண்டி நடந்துக்கிட்டு இருக்கு. வேலைக்கு போகிறவங்களும் அங்கே போனால் உயிருக்கு ஆபத்துன்னு தெரியுது, வகுத்து ஆத்துறோம், சாப்பாட்டு ஆத்துறோம். அவங்க போகிறாங்க, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நாங்கள் எவ்வளோ தடுத்தாலும் எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது. எவ்வளோ அதிகாரிகள் போனாலும் நாங்கள் போகிற அன்றைக்கி ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு மூடுறோம். பிற திறந்தவுடனே அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க போகிறோம். 2 கேள்விங்க ஐயா. தென்காசி மாவட்டத்தின் பொறுப்பாளர் நீங்கள், உங்கள் கண்ட்ரோலில் ஒரு 5 தொகுதிகள் வருது, 2 கூட்டணி கட்சிகளுக்காக 3 திமுக போட்டியிடுது. எப்படி இருக்குது? அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? எல்லா இடமும் ஸ்டாலின் வெல்வார், ஸ்டாலின். அது அந்த தொகுதி இந்த தொகுதியெலாம் கிடையாது, கூட்டணிலாம் கிடையாது. எல்லாம் ஸ்டாலின் வெல்வார், தமிழ்நாடு வெல்லும். இப்போ பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு காட்டணும்ல, அதே தான் ரிசல்ட். அதான் பெரும்படுகு முத்திரையருக்கான மரியாதையை திமுக நிறைவாக செய்திருக்கீங்களா? நிறையா செய்கிறோம். அவங்களுக்குன்னு சீட்டு கொடுத்தது அவர் அதிமுக கூட்டணியில் இருந்தார். கே செல்வகுமார்னு அவங்க இந்த முத்திரைக்காக ஒரு கட்சி நடத்துகிறார். நம்மகிட்ட முதல் இல்லை, பிஜேபி கூட்டணியில் இருந்தார். அவங்க அவரை மதிக்கலை, இந்த சமுதாயத்தை அவங்க மதிக்கலை. உங்களுக்கு சீட்டு இல்லை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இல்லைன்னாங்க. அவர் நம்ம முதலமைச்சரை பார்த்தார். நாங்கள் எல்லாருமே சொன்னோம், நம்ம ஏரியாவில் பூரா, நம்ம ஏரியா திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டையெல்லாம் முத்திரை சமுதாயம் இருக்காங்கன்னு சொன்னோன்னே தலைவர் சீட்டு கொடுத்தார். அதுதானே மரியாதை. கொடுத்து உதயசூரியன் நிப்பாட்டி வச்சார். எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் KKSSR ஜெயிப்பார், வெற்றி பெறும்? பெரிய வித்தியாசத்தில் ஜெயிப்பார். பெரிய வித்தியாசத்தில் ஜெயிப்பேன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. தொடர்ந்து உங்களுடைய பிரச்சாரம் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்களுங்க ஐயா. நன்றி. நம்முடைய செம்பட்டி கிராமத்தை சார்ந்த என் சொந்தங்களுக்கு என் வணக்கம். என்ன காரணம்னா, ஒரு 50 ஆண்டு காலம் உங்களோடையே நான் இருக்கேன், உங்களோடையே இருக்கேன். ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறவங்க பேர் விருந்தாளி. நம்ம செம்பட்டிக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ரோடெல்லாம் ரோடை ஒழுங்காக நல்லா பண்ணி கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுத்துருக்கேன். ஐயா செலவு வச்சு கொடுத்துருக்கேன். கோயிலுக்கு நான் நிறைய தொகை கொடுத்துருக்கேன். இன்னும் அது பெண்டிங்காக இருக்குது. அதுவும் KKSR வந்து தான் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும். ஆஸ்பத்திரி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அருப்புக்கோட்டைக்கு போன ஆஸ்பத்திரியை மாற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ 24 மணி நேரமும் அங்கே ஆள் போட்டிருக்கோம். சோழ மக டேய் டேய் சிவரேறி குச்சிவ. நம்ம குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம 12ஆம் கிளாஸ் படித்து காலேஜுக்கு போனால் அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும். என் குணம் என்னென்னா, யார்கிட்டையும் நான் காசு வாங்க மாட்டேன். நான் அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து அதை பண்ணிக்கங்க. எல்லாரும் செம்பட்டிக்கு வேண்டியால் KKSR ஒரு ஆள் தான், ஞாபகம் வச்சுங்க. திருப்பி சொல்கிறது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்ல முடியும்.